என்னம்மா? ஒண்ணும் இல்லையே. இல்ல, நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்கு, அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாம்மா? என்னன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்ல துளசி. ஆனா சொன்னா நீ கோவப்படக்கூடாது. ம்? ஓ நல்லதுக்கு தானே அம்மா சொல்லுவேன். ஆ சொல்லுமா. நீ சொல்ற விஷயத்த பொறுத்துதான் நான் கோவப்படுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும். அது வந்து நம்ம கோவில் பூசாரி இருக்காருல்ல, ம். அவரு அவருக்கு அவருக்கு நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுமா. ம். உனக்கு நடந்த விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவரு அவரு ஒரு அத எப்படி சொல்றது, அவர் ஒரு ஒரு பையனோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த பையனோட ஜாதகமும் ஓன் ஜாதகமும் நல்லா பொருந்தி வந்திருக்கான். நல்ல குடும்பம், கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாரு. ம். ம். இல்ல, அவர் ஜாதக பொருத்த இருக்குன்னு சொன்னப்ப கூட நான் பதில் எதுவும் சொல்லல. எதா இருந்தாலும் என் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு அவளோட சம்மதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். தெளிவா சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதான் அப்படி சொல்லிட்டேன். அம்மாடி, அதான் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா நான் அவர்கிட்ட. ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? துளசி, இத பாரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு துளசி. நீ பழசையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? உன் எதிர்காலத்தை பத்தியும் நீ யோசிக்க வேண்டாமா? எனக்கு கல்யாணம் ஆகல நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதாம்மா பிரச்சனையே. மனசளவுல நான் கல்யாணம் ஆனவளாதான் ஃபீல் பண்றேம்மா. எனக்கு ஒரு குழந்தை இருக்காமா. நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. ஏன் நீங்க யாரும் என்ன அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க? குழந்தைக்கு அம்மாவா இருந்தாலும் புருஷனை இழந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லம்மா. சரிம்மா, தப்பு இல்ல. ஆனா அது அவங்க அவங்க மனசை பொறுத்து இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கை போதும்மா, எனக்கு தியா போதும். அந்த முடிவுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, என்ன திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதம்மா ப்ளீஸ். அதுக்கு இல்ல துளசி, அம்மா என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நாங்க எல்லாம் உன் கூட இருக்கோம். நாளைக்கு உனக்குன்னு ஒரு துணை இல்லாம நீ எப்படி? ஏமா வாழ முடியாது? ஐயோ, எனக்கு தெரியல துளசி, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு.